ஓம் நமோ நாராயணாய நமக. தொகுதியும் தொகையும் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் பாருங்கள், பெரிய கட்சிகளோடு சேர்ந்து எனக்கு எத்தனை தொகுதி, எவ்வளவு தொகை அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி, அந்த வேட்பாளர்களுக்கு என்ன தகுதின்னு பார்த்தா என்ன நேர்காணல் எடுக்கிறாங்கன்னா, எவ்வளவு தொகை செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த ஜாதியை சேர்ந்தவர், அங்கே எவ்வளவு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து தகுதியை பார்க்குறாங்க. தொகுதியில் தொகையை பங்கிட்டு கொண்ட சின்ன சின்ன கட்சிகள் அங்கே பெரிய கட்சிகள் நேர்காணலில் எல்லா வேட்பாளர்களும் என்ன தகுதி பார்க்குறாங்கன்னா, எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, எந்த ஜாதி ஓட்டு உங்களுக்கு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இப்படி எல்லோரும் குதின்னு குதிக்கிறதுனால தான் கொள்கை கூட்டணி இல்லாமல் கொள்ளை கூட்டணியாகி மக்கள் அவதிப்படுறாங்க. வேட்பாளர்கள், தகுதி இல்லாத வேட்பாளர்கள் குதின்னு குதிக்கிறதுனால தான் பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. அதோ கதின்னு இருக்காங்க. சகதியில் கால் வச்ச மாதிரி ஆயிடுறாங்க. வெள்ளத்தில் சகதியில் கால் வச்சுருக்கும்போது வெள்ள நிவாரணமாக மத்திய அரசுக்கிட்ட வாங்கி ஏப்ப முடக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது. மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு இருக்கணும். நம்ம காசை வாரி அடித்து ஓட்டாண்டியாக போய் தெருவில் அலைய வேணாம். மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு நல்ல விதமாக ஏன் செய்யக்கூடாது? ஏன் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் வரக்கூடாது, ஒரு பேரறிஞர் அண்ணா வரக்கூடாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரக்கூடாது? ஏன் ஒரு நல்ல மக்கள், நல்ல ஒரு வேட்பாளர்கள் வரக்கூடாது? பத்மநாபபுரம் தொகுதியில் அப்போ வேலாயுதம் எம்எல்ஏ இருந்தார். அவர் கோடிக்கணக்காக சம்பாரித்து வச்சுருக்காரு. பிஜேபியில் இருந்தவர் வேலாயுதம் அவர்கள், பத்மநாபபுரம் முதல் எம்எல்ஏ. அவர் தன்னோட வீட்டை எழுதி கொடுத்துட்டு பாரதிய சேவா சங்கத்தில் இப்போ முதியோர் இல்லத்தில் இருக்கார். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்காரு? இல்லை. ஆகவே நல்லவர்கள் இருக்காங்க. தன்னுடைய தகுதி தராதரம் அறிஞ்சு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த புவி வெப்பமயமாகுதலை சரி பண்ணணும். குடிநீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை, கல்வி பிரச்சனை, மருத்துவம், இப்படி போக்குவரத்து துறை முக்கியமாக சாலைகள் சரியாக சீரமைக்கப்படலை, விபத்துக்கள் ஏற்படுது. இதையெல்லாம் சரி பண்ணணும். உணவு, கல்வி, மருத்துவம், குடிநீர், பொருளாதாரம், சுகாதாரம், அதோடு போக்குவரத்து துறை, சாலை சீரமைப்பு பணிகள், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் சரி பண்ணணும். நண்பர்களே, தொகுதி தொகை மட்டும் இல்லை, தகுதியும் தகைமையும் இருக்கணும். தொகுதியும் தொகை மட்டும் முக்கியமல்ல, தகுதியும் தகைமையும் இருக்க வேண்டும். தொகுதியும் தொகையும் மட்டும் முக்கியமல்ல, தகுதியும் தகைமையும் இருக்க வேண்டும். நண்பர்களை, அப்படிப்பட்டவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம். வாழ்த்துக்கள்.